இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹிச் ஹைக் அப்படிங்கிறது வந்து ஒரு லிஃப்ட். லிஃப்ட் அப்படிங்கிறது ஃப்ரீ லிஃப்ட். அந்த பைக்ல எல்லாம் கேட்டு போவோம் இல்லையா? அதை ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல சூட்டபிளான டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் 35th ஒன், தட் இஸ் ஹெல்ம் ஆஃப் அஃபேர்ஸ், இன்சார்ஜ் ஆஃப் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கிறது. தென் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் கிவன் பிலோ சூசிங் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் பிலோ. இது வந்து ரணக்கொடூரமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? இப்போ பொண்டாட்டியை பிடிக்காதவன், தப்பா நினைக்காதீங்க, மனைவியை வந்து பிடிக்காதவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட்டன்லி, ஐ வாஸ் ஆன் எக்ஸாக்ட்லி, ஐ வாஸ் பார்ன் ஆன் த எக்ஸாக்ட்லி சேம் டே. இங்கிலீஷ்ல அதுக்கான ஃப்ரீடம் இருக்கு. இங்கிலீஷ் இல்ல, லாங்குவேஜை வந்து பாத்தீங்கன்னா விருப்பப்படுற மாதிரி பயன்படுத்துறதுக்கான உரிமை வந்து இல்லைன்னா அந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கு. அப்போ பொண்டாட்டிய பிடிக்காத வந்து இப்படி பயன்படுத்தலாம். இல்லைன்னா இதை வந்து ஃபனிலி எனாஃப், ரைட், கொஞ்சம் ஒரு ஆச்சரியத்தோட, இல்லைன்னா திடீர்னு ஒரு ஒரு ஆளுக்கு இது தெரியுது அப்படிங்கிற பட்சத்துல ஃபனிலி எனாஃப் அப்படிங்கிற, ஃபனிலி எனாஃப் ஐ வாஸ் பார்ன் ஆன் எக்ஸாக்ட்லி த சேம் டே ஆஸ் மை ஒய்ஃப், என் மனைவியுடைய பிறந்த நாள்லயே நானும் பிறந்திருக்கேன் அப்படின்ட்டு. மை ஐ, மை ஐ அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸ்கிளமேஷன், அந்த ஆச்சரியத்தை காமிக்கிறது. இந்த மூணுமே வந்து மேட்ச் ஆகுது. சரிங்களா? இது டிஎன்பிஎஸ்சிக்கு தான் வெளிச்சம். லெட்ஸ் சி. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இங்க பாருங்க, இங்க கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க, தென் எக்ஸ்கிளமேஷன். சி வில் பி த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி, 37th கொஸ்டின். தென் 38, let my head be shattered to pieces. அப்போ இந்த லெட் அப்படிங்கிற வார்த்தை வருது அப்படின்னாலே நம்ம சஜஷனை மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். சஜஷன் வந்து எந்த கேட்டகரியில வரும்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கேட்டகரியில வரும். சரிங்களா? ஆப்ஷன் சி. தென் டிரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோயிங் அசர்ட்டிவ் சென்டென்ஸ் இன்டு an imperative sentence. பாருங்களேன், யூ ஷுட் ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். இதுலயுமே கொடுமை. ஓகே, இதை வந்து ஈஸியா போட்டோம், ஏன்னா இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டான், இந்த கொஸ்டின் மென்ஷன் பண்ணிட்டான். தென் யூ ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ், இது வந்து கொஞ்சம் என்ன சொல்லுது, மிஸ் மேட்சா இருக்கு. அந்த வேர்டுடைய அதை வந்து பிளேஸ் பண்ணிருக்கிற விதம் வந்து கொஞ்சம் மோசமா இருக்குன்னு வைக்கல. இப்போ ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ், இதையும் நீங்க இம்பரேட்டிவா எடுத்துக்கலாம். ஆல் கொஸ்டின் ஷுட் பி ஆன்சர்டு. இது ஜென்ரலான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இதை நீங்க கம்பல்சரி ஆன்சர் பண்ணியே ஆகணும். ரெண்டுமே இம்பரேட்டிவ் தான். சரிங்களா? பி அண்ட் டி இதுவுமே டிஎன்பிஎஸ்சிக்கு தான் வெளிச்சம். தென் இது பாருங்களேன், இதுல வந்து வால்ஸ் கிரம்பிள். Once again, match the following words with the suitable pair of the words. இப்போ நார்மலா வால்ஸ், சுவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உடையும், கிரம்பிள், ரைட்டுங்களா? 4ல ஆரம்பிக்கிற மாதிரி இந்த ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் இது தெரியலன்னா, ஆனா இது கன்ஃபியூசிங்ல வந்துடும். லைட்ஸ் ஃபிளிக்கர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனா இங்கேயுமே 2 ஆப்ஷன் இருக்கு, 4, 2 அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் வந்து பி வில் பி த ரைட் ஆன்சர். பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஹட்டில். ஹட்டில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிரவுட் டுகெதர், ஒன்னா சேர்ந்து கூட்டமா கூட்டுறது, ரைட்டுங்களா? நல்லாவே தெரியும் நம்புறேன். சரிங்களா? கடல். அதுக்கப்புறம் பார்ட் ஆஃப் த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராகிள். ஸ்ட்ராகிள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ஆர்டர்லியா இருக்கிறது, இல்லைன்னா இர்ரெகுலரா இருக்கிறது. சரிங்களா? இர்ரெகுலர் வழி வந்து தெளிவா புலப்படாம, இல்லைன்னா கடினமா இருக்கிறது. இன்செக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கட்டில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாம், இல்லை அப்படின்னா மூவ் குயிக்லி. சரிங்களா? வேகமா வர்றது. ஸோ ப்ளீஸ் நோட் தட். ஸ்ட்ராகிள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வழி வந்து கொஞ்சம் தடங்கலா இருக்கிறது. ஃபிளிக்கர், அந்த வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா மெழுகு திரி எறிகிற மாதிரி இருக்கும். ஸ்கட்டில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா வேகமா வர்றது. சரிங்களா? தென் கிரம்பிள் உடையிறது. ஹடில் வந்து பாத்தீங்கன்னா கேதர் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹியர் பி வில் பி த ரைட் ஆன்சர். தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் த பிளே. டெம்பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1600, 610, 11 வந்ததுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? தென் லாஸ்ட் பிளேஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், இது கன்சிடர் பண்றது, இது சரிதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்டான ஒரிஜினல் ஷிப்ரெக் தான். ஒரு ஸ்பெசிபிக் பெர்முடா ட்ரையாங்கிள் அந்த வழியா போகும்போது அப்படிங்கிற மாதிரி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து பாக்ஸ்லயே போட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்படின்னா 2 and 3 will be the right answer. C is the right answer here. Then let's move on to the next one. Find out the best inference. Inference அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை படிச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ there were different streams of freedom movements in colonial India carried out by moderates, liberals, radicals, socialists and so on. அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, அங்க பாருங்களேன், ஹோமோஜீனஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரியானது. ஹெட்ரோஜீனஸ், இப்போ மல்டிபிள் பீப்புள், இல்லைன்னா மல்டிபிள் ஐடியாலஜி அண்ட் மல்டிபிள் டிமாண்ட்ஸ். சரிங்களா? அப்போ டி வில் பி த ரைட் ஆன்சர்.
nationalism in India is heterogeneous. Let's move on to the next one. So 43, choose the correct code to fill the blanks. So let's try this one. The manager was known for his positive approach to decision making, which often led to excellent result. நமக்கு தெரிஞ்சது excellent result. Clear? And chief, sorry, not chief, chef. The chef's dish were not only exquisite, right? Exquisite அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா pleasing எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுது in taste, but also in elaborate and presentationம் நல்லா இருந்தது. சரிங்களா? Then the chief guest speech வந்து inspiring, இது சரிதான். The student's decision வந்து பார்த்தீங்கன்னா conclusive evidence. So C will be the right answer. Please note this one. இனி வரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்லாம் ரீட் பண்ணி நம்ம புதிய புதிய வார்த்தைகள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தா தான் குரூப் 2 இங்கிலீஷ் கிளியர் பண்ண முடியும். ப்ளீஸ் அதை வந்து ஒரு ஹேபிட் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இதெல்லாம் நம்ம கிளாஸ்லேயுமே வந்து மறுபடியும் சொல்லியிருந்தோம். ஸோ which of the following clearly describes an ad hoc? இதை வந்து நம்ம பாலிட்டியில் பார்த்துருப்போம். அதனால it will be a very piece of cake மாதிரியான ஒரு கொஸ்டின் இல்லையா? A committee formed for a specific purpose. டெம்பரரியா ஒரு இல்லைன்னா ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க்காக வந்து ஃபார்ம் பண்ணப்பட்ட கமிட்டி. B will be the right answer. Then the word agenda அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா a list of items to be discussed. என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் இருக்கும் இல்லையா? தென் இது வந்து சத்தியமா தெரியல. சரிங்களா? ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா நமக்கு 2-3 லெசன் இருந்தது. அதுல எங்கேயாச்சும் ஆட் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு தெரியல. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி பத்தி கேட்டிருக்காங்க. பிகன் ஃபங்க்ஷன் அண்ட் சி, ஆப்ஷன் சி 2005, ரைட்? இது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பண்ணி தான் சொல்லியிருக்கேன், ரைட்டுங்களா? புக் சோர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனா ஸ்போர்ட்ஸ் பத்தி 2-3 லெசன் இருந்தது இல்லையா? அந்த விமன் கிரிக்கெட்டர்ஸ் பத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஈழவழகி பார்த்தோம், ரைட்? தென் இந்த பேசேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்களை பத்தி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? விமன் ஆர் நாட் ஒன்லி ஈக்குவல் இன் இன்டெலிஜென்ஸ் டு மென், தே ஹாவ் ரிசர்வ் த ஜீனியஸ் ஆஃப் ஹியூமன்ஸ். அதாவது மனித இனத்துல ஒரு பெரிய அளவு ஒரு உயர்ந்த உயிரினங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். தென் இதுல மொத்தத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா இன்னேட் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் விமன், ரைட்டுங்களா? இன்னேட் அப்படிங்கிறது நேச்சுரல் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. சரிங்களா? அண்ட் இதுலயுமே பேசேஜ் வந்து பாத்தீங்கன்னா அபவுட் சயின்ஸ் எக்ஸிபிஷன். சரிங்களா? சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல ஆர்ட் ப்ராஜெக்ட் வந்து மென்ஷன் பண்றாங்க, தப்பு. ஃபேஷனை பார்க்க மாட்டாங்க, இங்க டியூரேஷன் பத்தியோ எதுவுமே சொல்லல. அப்போ பி வில் பி த ரைட் ஆன்சர். சரிங்களா? ரைட் ஸ்டேட்மெண்ட். அதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி ஒன்லி பி, ரைட்? Let's move on to the next one. So select the correct parts of speech for the underlined word. கொஞ்சம் ட்ரிக்கியாவே கேட்டிருக்காங்க இல்லையா இந்த கேள்வியை? rather அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு adverb. சரிங்களா? B will be the right answer. Then 50வது கேள்வி, the correct meaningful sentence from the following.